இந்த மயிலாடுதுறையில் இது உங்க மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் வளம் பெற உதவி செய்வது எது? தன்னம்பிக்கையா, அப்புறம் மக்களின் எழுச்சியா, அரசு திட்டங்களா, படிப்பறிவா, அனுபவ அறிவா? மிக அருமையான தலைப்புகள். ஆண்களிலே நம்ம இந்தியாவிலே இல்ல உலகத்திலே ஆண்களிலே மிகப்பெரிய அறிவாளி திருவள்ளுவன். 1333 குறள, அது ஒரு டிக்ஷனரி, மக்களுக்கான டிக்ஷனரி. அது ஏதாவது டவுட் வந்தால் எடுத்து பார்த்துக்கலாம் என்ன செய்யலாம்னு. திருக்குறள் என்பது நம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்காக 7 வார்த்தைகளை போட்டு பண்ணாப்புல திருக்குறள். அவனோட பெரிய அறிவாளி ஔவையார். ஏற்பது இகழ்ச்சி 2 வார்த்தையில் முடிச்சிட்டா. பொம்பளைகளுக்கு எப்பவுமே அறிவு அதிகம், ஆம்பளைகளுக்கு கொஞ்சம் கம்மி தான். பொம்பளைகளை பார்த்தோடனே மயங்கிடுறாங்கல்ல. ஏற்பது இகழ்ச்சி 2 வார்த்தை. ஐயமிட்டு உண், அப்புறம் ஒரு ஔவையார் வந்தா, 3 ஔவையார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், 3 வார்த்தை. ஆனால் 7 வார்த்தை போடவே இல்லை வள்ளுவர் மாதிரி. ஔவையார் மிகப்பெரிய அறிவாளி. ஔவையாருக்கு ஒரு மண்டபம் என்ன கட்டல, அதான் வருத்தம் எனக்கு. ஏற்பது இகழ்ச்சி என்றால் ஐயமிட்டு உண்ணுன்னா, ஐயமிட்டு உண்ணுங்கிறா. அப்போ ஏற்பது இகழ்ச்சி என்ன அர்த்தம்? கைகால் வழங்காதவன், ரொம்ப கஷ்டப்படுறவன், முடியாதவன் வயதான காலத்தில் ஏற்கலாம். நல்ல 10 பேர் அடிக்கிற மாதிரி அடியாள் மாதிரி இருந்துக்கிட்டு அவன் உதவி எதிர்பார்த்தானா அது ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்னான். படிப்பறிவு தான் உலகத்தில் பெருசு. நம்ம கிருஷ்ணமேனன் கேரளாவில் பிறந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஐநா சபையில் போய் 8 மணி நேரம் பேசினார் காஷ்மீர் பிரச்சனை. இன்னைக்கு அதான் அத்தாரிட்டி. அதுபோல லார்ட் மெக்காலே அவனா கல்வி திட்டம் கொண்டு வந்தவன். அவன் பேனாவை எடுத்துக்கிட்டு எந்த வித ரெஃபரன்ஸும் இல்லாமல் வேர்ல்டு ஹிஸ்டரி எழுதிவிட்டான். அதுதான் அறிவு. அவன் இன்னைக்கு நம்ம பேசுறோம். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. கல்வி செல்வம் வீரம். செல்வம் அழிஞ்சிரும், அப்புறம் வீரம் வயசாயிட்டா அவன் எந்திரிச்சு நடக்க முடியாது. ஆனால் கல்வி என்றைக்குமே அழியாது. நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும்னு மேத்தா அவர்கள் சொல்லியிருக்காரு சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்கள் வாழ்வில் வளம் பெறணும்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது தன்னம்பிக்கை தான் நான் பேச வந்திருக்கேன் சார். அமெரிக்க நாட்டில் ரோவேன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கால் கொஞ்சம் ஊனம். அவருடைய மனைவி ஊசியால துணி தச்சு அதை விற்று அதிலிருந்து வர வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ரோவேக்கு ரொம்ப நாளாக ஒரு வருத்தம், என்னடா நம்ம மனைவி ராப்பகலா கஷ்டப்பட்டு இப்படி துணி தைக்கிறாளே, அவளுக்கு நம்மளால எந்த உதவியுமே செய்ய முடியலன்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டாரு. அவர் ரொம்ப நாளாக யோசிச்சு ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சாரு. அதுதான் சார் தையல் மிஷினு. அவர் அன்னைக்கு நினைச்சிருக்கலாம் நமக்கு தான் கால் ஊனமா இருக்குதே, நம்ம பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துட்டு போயிடலான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் தையல் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய தன்னம்பிக்கை இல்லையா சார்? சார், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் ஒரு பொண்ணு வளர்றா. அவளுக்கு வாலிபால்னால் ரொம்ப உயிர். அவங்க ஸ்கூலில் உள்ள வாலிபால் டீம்லேயும் சேர்ந்துக்கிட்டு ஜோன் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டு ஜெயிச்சுட்டு டெல்லியில் நடக்கக்கூடிய நேஷனல் லெவல் மீட்டுக்கும் செலக்ட் ஆயிடுறா. இந்த சந்தோஷமான செய்தியை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கலான்னு வரா. அவங்களுடைய அம்மாவும் என்னடா நம்ம பொண்ணு நேஷனல் லெவலில் விளையாட போகிறாளேன்னு சொல்லிட்டு தான் கழுத்தில் கிடந்த ஒத்த செயின் எடுத்து தான் பொண்ணு கழுத்தில் போட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. அவளும் டெல்லிக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் போகிறா. அவள் போகிற அதே கம்பார்ட்மெண்ட்டில் 4-5 ரவுடி பசங்களும் போகிறாங்க. இவ கழுத்தில் கடந்த அந்த செயின் அவனுங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் அதை பிடுங்கின்னு அதை பறிக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த செயினை வெறும் செயினாக நினைக்கல, தன்னுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதமாக நினச்சா. தான் உயிரே போனாலும் அந்த செயினை விடக்கூடாதுன்னு விடாப்பிடியாக பிடிச்சிருந்தா. என்னடா ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட அந்த ரவுடி பசங்க அவளை கண்ணு முன்னு தெரியாமல் அடித்து கழுத்தில் கடந்த அந்த செயினை பிடுங்கிக்கிட்டு அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஓடுற ட்ரெயின்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அவள் விழுந்த இடம் இன்னொரு ரயில்வே ட்ராக். அவளுடைய கெட்ட நேரம் அந்த ரயில்வே ட்ராக்லேயும் ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயின் அவள் மேலே ஏறி அவளுடைய ஒரு கால் துண்டா போயிடுச்சு. வழியில் ரொம்ப துடிச்சு போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் மயக்கம் ஆயிடுறா. சுற்றி இருந்தவங்களாம் அவளை அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறா. அவளுடைய ஒரு கால் லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு காலை பொறுமையாக ஏஞ்சி பார்க்குறா. அப்போ தான் தெரியுது தனக்கு இன்னொருடைய கால் ரயில் நிலையத்தில் துண்டிக்கப்பட்டுட்டுன்னு தெரியுது. எந்த காலை வச்சு இந்தியாவுக்காக விளையாடணும்னு நினைச்சாலோ, எந்த காலை வச்சு கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைச்சாலோ, எந்த காலை வச்சு தன்னுடைய வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும்னு நினைச்சாலோ அந்த கால் இப்போ அவகிட்ட இல்லை சார். அவங்க அப்பா கதறாரு, என்னம்மா வாலிபால் விளையாடணும்னு சொல்லிட்டு போனியே, இப்படி கால் இல்லாமல் வந்து நிற்கிறேன்னு அவங்க அப்பா கதறாரு. அவங்க அம்மா அந்த பக்கம் கதறாங்க, என்னம்மா இந்த காலத்தில் நல்லா இருக்கிற பிள்ளைங்களையே கரை சேர்க்க முடியல, உன்னை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணி கரை சேர்க்க போறேன்னு அவங்க அம்மா கதறாங்க.
இப்படி ஆறுதல் சொல்ல வேண்டிய பெத்தவங்களே அழுதிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு தன்னோட தன்னம்பிக்கையை விடல சார். உடனடியாக டாக்டரை கூப்பிட்டு எனக்கு எப்படியாச்சும் ஒரு செயற்கை காலை பொருத்துங்கன்னு சொன்னான். அந்த டாக்டரும் ஆப்ரேஷன் ஏற்படுத்தி அவளுக்கு ஒரு செயற்கை காலையும் பொருத்திடுறாங்க. ஆப்ரேஷன் நடந்த கொஞ்ச நாள்லயே அவள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுறா. இது நடந்த ஆண்டு 2002. 2 வருஷத்துல 2004ஆம் ஆண்டு இதே பொண்ணு எவரெஸ்ட் சிகரத்தின் மேலே ஏறி இந்திய நாட்டு கொடியை நட்டு எவரெஸ்ட் சிகரத்தின் மேலே ஏறின முதல் பெண் மாற்றுத்திறனாளிங்கிற சாதனையை படைச்சிருக்கானா அதுக்கு காரணம் அவருடைய தன்னம்பிக்கை இல்லையா சார்? பீத்தோவன்கிற ஒரு ஜெர்மன் இசை கலைஞர் இருந்தார். அவருக்கு இசைனா ரொம்ப விருப்பம். இந்த உலகத்தையே இசை மழையால நனைய வச்சவர். 46வது வயசுல அவருக்கு காதுல கோளாறு ஏற்பட்டு 2 காதும் கேட்காம போயிடுச்சு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தா, அவர் இசையமைக்கிற இசையே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தீர்மானிக்க கூட முடியாத ஒரு கவலையான சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுறாரு. எல்லாரும் நினைச்சாங்க என்னடா இவர் இதுக்கப்புறம் இசை அமைப்பாரா மாட்டாருன்னு. ஆனா தன்னம்பிக்கையோட 5 சிம்போனிகளை வெளியிட்டாரு. அந்த 5ம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றுச்சு. இந்த உலகமே அவரை திரும்பி பார்த்துச்சு சார். ஒரு 13 வயசு பையன் தன்னுடைய ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் பேஸ்கெட் பால் விளையாடுறது நின்று பார்க்குறான். அவங்க ஸ்கூல் பிடி சார்ட்ட, சார் நானும் உங்க டீம்ல கலந்துக்கிறேன், நானும் பேஸ்கெட் பால் விளையாடுறேன்னு சொல்லி கேட்குறான். அந்த பிடி சார் சொல்றாரு, அவனை சோதனை பண்ணி பார்த்துட்டு, தம்பி உன்னை விட நல்லா விளையாடுறவங்களாம் எங்க டீம்ல இருக்காங்க, நீ எங்க டீமுக்கு வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுறாரு. அந்த பையன் நினைச்சிருக்கலாம், என்னடா இது பேஸ்கெட் பால்னா ஒரு வாலிபால், ஒரு த்ரோ பால், ஒரு ஃபுட்பால் விளையாண்டுட்டு போயிடலான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல. தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் தாங்கிட்ட இருந்த சின்ன சின்ன குறைகள்லாம் நீக்கிக்கிட்டு அதே பேஸ்கெட் பால் டீம்ல போய் சேர்ந்தான். அந்த பையன் வேற யாரும் இல்லை சார், இன்னைக்கு பேஸ்கெட் பால் உலகையே கலக்கிட்டு இருக்கிற ஜோர்டன் தான் சார் அந்த பையன். இன்சொல்லை நமது வாழ்வாக கொண்டு, பொறுமையை நமது ஆஸ்தியாக கொண்டு, கோபத்தை நமது சத்ருவாக கொண்டு, உழைப்பை நமது உயர்வாக கொண்டு, நேர்மையை நமது வெற்றியாக கொண்டு, தன்னம்பிக்கையை நமது மூச்சாக கொண்டு வாழ்ந்தால் இந்த சமுதாயமே வளம் பெறும். கிடைக்கும் அனுபவத்தை விட உன்னை விழாமல் தாங்கி பிடித்து நீ செல்ல வேண்டிய வழி இதுவென வழிகாட்டி உனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து மக்களை எழுச்சி பெற செய்து நல்ல அரசு திட்டங்கள் வர அடித்தளமாக இருக்கும் படிப்பறிவு தான் இன்னைக்கு சமுதாயம் வளப்பெற உதவியா இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன் சார். 32 பற்கள் சேர்த்து அரைத்த உணவை ஒற்றை நாக்கு ருசி பார்க்கிறதே அதுதான் சார் முதலாளித்துவம். அந்த முதலாளித்துவத்தை அந்த காலத்தில் எப்படி செதுட்டினா, நான்லாம் வசதி படித்தவன், நீ எல்லாம் ஏழையானவன், நீ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த ஆசாபாசமும் இருக்கக்கூடாது, எந்த அதிகாரமும் கிடையாது, நான் உன்னை ஆட்சி பண்ணுவேன், நீ என் கீழே நின்று கை கட்டி வேலை பார்க்க வேண்டியவன், அவ்வளவுதான் வச்சுருந்தாங்க. இந்த சமூகத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு எங்கள் ஏழைகள், மகனே நான் பண்ணுற வேலையை நீ பண்ண வேணாம், நீ போய் படிடா, படித்து நம்ம குடும்பத்தை முன்னேற்றுறான்னு சொல்லிட்டு படித்து இன்னைக்கு ஏழை குடும்பத்திலேருந்து எத்தனையோ முதல் பட்டதாரிகள் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அது மூலமாக நான்லாம் வசதி படைச்சவன் கர்வத்தோடு இருந்தவலாம் இன்னைக்கு எனக்கு சமூகத்தில் ஒரு வேலை நடக்கணும், உன் பிள்ளைகிட்ட சொல்லி கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுன்னு கேட்குற அளவுக்கு மாற்றி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் எங்களுடைய படிப்பறிவு தானே சார். சேலம் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன பொண்ணு போகிறான். அந்த பொண்ணு எதுக்காக போகிறான்னா, அவங்களுடைய அப்பா அந்த கலெக்டர் ஆஃபீஸில் பியூன் வேலை பார்க்குறாங்க. அதுக்காக அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போயிருக்கா. அவங்க அப்பா வேலையாக இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொஞ்சம் வயசானவர், அந்த கலெக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளமையானவர் தான். அவங்களுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த கலெக்டருக்கு போய் டீ ஊற்றி கொடுக்கறது, தண்ணி கேட்குறப்ப கொண்டு போய் கொடுக்கறது, அவங்க சொல்கிற வேலைகள்லாம் செய்கிறது, அந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இதையெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவங்க அப்பா வந்தோடனே கேட்டா, ஏன்பா உனக்கு வயசில் மூத்தவங்க நீங்கள், உங்களுடைய இளமையாக இருக்கிறாரு அவர், நீங்கள் எதுக்காக அவருக்கு எடுபடி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே பெரியவங்க, உங்களுக்கு தானே அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்குறா.
அதுக்கு அந்த அப்பா சொன்னார், இல்லைம்மா நான் இந்த ஆஃபீஸில் பியூனா மட்டும்தான் இருக்கேன், அவர் கலெக்டரு, என்னை விட அதிகம் படித்தவர், அதனால் அந்த படிப்புக்கு அவர் இருக்கிற பதவிக்கான மரியாதையை நான் கொடுக்கணுமா, அதனால தாம்மா அவருக்கான வேலைகள்லாம் நான் செய்யறேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு அதை ஒரு உத்வேகமாக எடுத்துக்கிறா. பிற்காலத்தில் படிக்கிறா, ஐஏஎஸ் முடிச்சு அதே சேலம் மாவட்டத்துக்கு கலெக்டராக வந்து அவங்க அப்பாவுக்கு பெருமையாக அந்த பியூனா இருந்த ஒரு அப்பாவை ஒரு கலெக்டரோட அப்பான்னு பெருமிதத்தோட அதே கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொண்டு வரான்னு சொன்னா. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, கலெக்டர் கண்ணகி ஐஏஎஸ்ன்றவங்க தான். அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பேரையும் பெருமிதத்தையும் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா அது எங்கள் படிப்பறிவுனால தானே. இன்னைக்கு ரஷ்ய நாட்டில் பிராங்க்லின் அப்படின்ற ஒரு இடத்துல எகுவாலேயே ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சோடனே முதல் முறையாக ஒரு புத்தகத்தை வைக்கிறாங்க. அந்த புத்தகம் ரஷ்ய நாட்டை சேர்ந்தது. ரெண்டாவதாக ஒரு புத்தகம் வைக்கிறாங்க. அந்த புத்தகம் நம்முடைய உலக பொதுமறையான திருக்குறள். எதுக்காக அந்த கட்டடத்தை கட்டி அப்படி அந்த புத்தகங்களை வச்சாங்கன்னு சொன்னா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் உலகம்னு ஒன்று இருந்தால் அது அழியக்கூடியது தான். ஒரு கால் இந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா இனி உருவாக போரும் சமூகமோ உலகமோ ஒரு நல்ல நெறிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு நல்லதொரு சமூகமா வளரணும்னு சொன்னா அதுக்கு வழிகாட்டக்கூடிய நூல்களை நம்ம பாதுகாத்து வைக்கணுன்றதுக்காக நம்முடைய திருக்குறளை அங்க பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா படிப்பறிவு தானே சார் இந்த சமூகத்தை வளமா மாத்துது. ஒரு காலத்துல வெறும் நுகரும் பொருட்களாக மட்டுமே மதிக்கப்பட்ட பெண்கள் இன்னைக்கு சமூகத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் தடம் பதிக்காத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அத்தனை துறையிலும் எங்க பெண்கள் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. அடுப்பங்கரையில இருந்த பெண்ணு பள்ளிக்கூடம் வரத்துக்கு காரணமாயிருந்தது எங்க படிப்பு. பாரதியும் எல்லாரும் சொன்னாங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், அட்டுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலம்லாம் மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் ஒத்துக்கிறேன், படிப்பு பெண்களுக்கு முக்கியம்தான். படிப்பறிவால தான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க. உங்க படிப்பு சொல்லி கொடுத்துச்சா? தொட தெரிகிற மாதிரி ஆடை போடுங்கன்னு அரைகுறை ஆடைய, மது குடிக்கலாம்னு உங்க படிப்பு சொல்லி கொடுத்துச்சா? நாங்க என்ன தெரியுமா கேட்கிறோம்? ஒரு கவிஞன் அழகா எழுதியிருப்பான், விரல் நகம்தான் பெண்ணும், அடங்கி இருந்தால் அலங்கரிக்கப்படுவாள், அதற்கு மேல் வளர்ந்தால் துண்டிக்கப்படுவான்னு எழுதியிருப்பான். அப்படி படிங்க போங்க வேணான்னு சொல்லல. ஒரு பொண்ணுன்னா இவ்வளவுதான், இதுக்கு மேல நீ போனன்னா உன்னை இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு அதையும் சேர்த்து சொல்லி கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சந்தான சார் சொல்லுவார் ஒரு வார்த்தை. அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரன்னு சொல்லுவாங்க. 60 வயசு ஆளோட அனுபவம் வேற. என்ன மாதிரி கியூட்டா சூர்யா மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆர்யா மாதிரி இருக்க பாருங்க. என்னோட அனுபவம் என்னவா சார் இருக்கும்? இதெல்லாம் தன்னம்பிக்கைங்க. உங்களை போய் ஆர்யா சூர்யா அஜித் எல்லாம் நினைக்கிறீங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எங்கேயோ ஒரு ஏரியில விழுந்து எழுந்திருச்சோம் மாதிரி இருந்துகிட்டு ஆர்யா சூர்யான்னு வசனம் பேசுறியே, யாரியா நீ? பாருங்க என்ன மாதிரி சிம்ரன் கேட்குது பாருங்க, தெரிஷா சிம்ரன்லாம் என்ன மாதிரி அவங்க பாரு ஒரு அடி அதான் பெண்கள். நீ எவ்வளவு வேணாலும் போ, உனக்கு நான் மரியாதை கொடுக்கறது இல்லை சார். எங்களை மாதிரி 20 வயசு பசங்களோட ஆசை என்ன சார்? காதல் அனுபவம் தான் சார் ஃபர்ஸ்ட் அனுபவமே. அவளை பார்க்கறதுக்கு அழகாக ஒரு கவிதை எடுத்து போய் பாடுவோம் சார். செடியில் மொட்டு வர்றது ஒரு அனுபவம், அதே மொட்டு ரோஜாவாக மாறுறது ஒரு அனுபவம், அதே ரோஜா என் காதலி தலைக்கு போகிறது ஒரு அனுபவம், அதே ரோஜா கைட்டி விட்டானா என் கல்லறைக்கு வர்றது ஒரு அனுபவம் தான் சார். இன்னைக்கு அந்த மாதிரி தான் சார் இருக்கு ஆம்பளைங்களோட நிலைமை. ஆனால் என் வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தை மாற்றி அமைச்சு சார். ஒரு 60 வயசு முதியவரோட அனுபவம். ராஜபாளையத்தில் ஒரு வயசான முதியவர், ஐயா பேர் கருப்பையா. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? ஐயா அவங்க பொண்டாட்டி 58 வயசுல இறந்துட்டாங்க, அவருக்கு 65 வயசு இருக்கும். தன்னோட மனைவி இறந்ததுக்கப்புறம் தான் புள்ள விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனால் மற்றவங்களாம் இருந்தால் என்ன செய்வாங்க? வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க. அவர் தற்கொலை பண்ணலை சார், இயற்கைக்குன்னு பிறந்தவர் சார். அவர் 2 மரக்கன்றை எடுத்து தான் வீட்டு வாசலில் நெட்டார். அந்த 2 நெட்டோனே ஊரில் இருக்கவங்களாம் தப்பாக பேசினாங்க. ஏன்டா என்ன பைத்தியக்காரனா, 2 மரம் நெடுறியே, இது உனக்கு நிம்மதி கொடுத்துருமான்னாங்க. உடனே அவர் சொன்னார், அது இல்லை, என் மனைவி போயிட்டா, என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டு போகிறாங்க, ஆனால் இது 2 என்னோட பிள்ளைங்க. இந்த 2 வேப்ப மரம் 4 வேப்ப மரம் ஆச்சு, 4 8 ஆச்சு, இப்போ 3000 மரக்கன்று நட்டுருக்காருங்க அந்த முதியவர். இதை விட யாரையும் ஒரு நல்ல சாதனை செய்ய முடியும்? ஒரு கல்யாணம் பண்ணவங்க வீட்டுக்கு போனால் பெரியவங்களை அந்த என்ன தருவாங்க சார்? ஒரு மஞ்சள் குங்குமம் அதுதான் தருவாங்க. என்ன மாதிரி படித்த பையன் போனான்னா ஒரு பேனா ஒரு பென்சில் இது கொடுப்பாங்க.
ஆனால் அந்த மனுஷன் என்ன கொடுத்தா தெரியுங்களா சார்? என்னை பார்த்து என்ன கொடுத்தா தெரியுங்களா சார்? 2 வேப்ப மரம் கொடுத்தா சார். அதுதான் சார் இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல இருக்கு. அந்த அனுபவம் தான் சார் என்னை பொறுத்த வரைக்கும் தலை சிறந்த அனுபவமா இருக்கு. பிக்காஸ்கோ ஓவியம் எல்லாருமே ரசித்து கேட்டது உண்டு, புரிஞ்சுக்கிட்டது உண்டு. ஆனால் பிக்காஸ்கோ ஒரு நாள் ஓவியம் வரைஞ்சாராம். அந்த பக்கமாக வந்த ஒரு பொண்ணு சொன்னாலாம், நீங்கள் பெரிய ஓவியர், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் சொல்கிற ஓவியத்தை உங்களால் வரைய முடியுமான்னு கேட்டாலாம். வரைகிறமான்னாராம். சரி வரைகிறேன், என்ன வரைய முடியுமான்னு கேட்டாங்களாம். கண்டிப்பாக வரைகிறேன். 5 நிமிடத்தில் வரைய முடியுமான்னு கேட்டாங்களாம். அதற்கும் ஆமாம் என்று சொன்னாராம். 5 நிமிடத்தில் படத்தை வரைஞ்சி முடிச்சு கொடுத்தோன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி உங்களால் 5 நிமிஷத்தில் இந்த படத்தை வரைய முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாராம், இது என் 5 நிமிடத்தில் வரைந்த படம் கிடையாது, எனது 30 வருடத்து அனுபவம், அந்த அனுபவத்தில் கிடைத்த பரிசு இது அப்படின்னு சொன்னார். தம்பி இந்த பிக்காசோக்கு 5 நிமிஷத்துல ஓவியத்தை வரைஞ்சதை பெருசா பேசுற. 5 நிமிஷத்துல பேசுறது அனுபவமாமா. இன்னைக்கு எங்க பொம்பளைகளை கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள விடுங்க, 5 நிமிஷம் வேணாம், 2 நிமிஷம் விட்டுட்டு வெளில வாங்க, புருஷன்ட்டு சொல்லுவாங்க. பாத்தீங்களா அங்க அந்த சோபா எவ்வளவு அழகா இருந்துச்சு பாத்தீங்களா? அங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்களா, அவங்க டிவி 24 இன்ச்சில் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு சைடு பாத்தீங்களா, பாத்ரூம்ல எவ்வளவு அழகா அதை டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. டோரு சந்தன கட்டையா இருக்கும் போலங்கன்னு. 2 நிமிஷத்துல எங்க பொம்பளைங்களை விட்டீங்கன்னா ஒத்துமொட்ட வீட்டையே ஆரம்பிச்சுட்டு வந்துருவாங்க. இது என்னடா பெரிய அனுபவம். அழகாக சொல்வார் விவேகானந்தர், நீ ஒரு செயலில் அடைந்த துன்பத்தை விட அதில் நீ அடைந்த அனுபவமே சிறந்தது. என்றுமே சொல்கிறேன், அனுபவம் தான் ஒரு மனிதனின் வாழ்வை மாற்றியமைக்கும். இன்னைக்கு சமுதாயம் வளம் பெற வேண்டும்னாக்கா அதற்கு பெரிதும் உதவுறது அரசு திட்டம் தான். எங்க அம்மா படிச்சதில்ல, எங்க அப்பா படிச்சதில்ல, என் பாட்டம் பூட்டம் படிச்சதில்ல, எங்க வர்க்கத்துக்கே படிப்பு வாசனை என்னன்னு தெரியாது. படிப்பறிவே இல்லாத பட்டிக்காட்டுல பிறந்துட்டு இன்னைக்கு கல்லூரியில பட்டப்படிப்பு படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த அரசு தந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்ற திட்டம். அந்த மாதிரி திட்டங்களால் மட்டும்தான் இந்த சமூகத்தை வளர்க்க முடியும். இலவசமாக கல்வி தரது என்ன உண்மைதான். ஆனால் மதிய உணவுக்கு ஆதார் கார்டு கேட்குறீங்களே, நான் என்ன கேட்குறேன், பள்ளிக்கூடத்து பசங்க தானே சாப்பிட போகிறாங்க, பாகிஸ்தான்காரன் சாப்பிட போகிறான். இன்னைக்கு மலைவாழ் மக்கள் எல்லாம் பொண்ணுங்களை பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் அனுப்புறாங்கனாக்கா நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அரசு தாலி தரும், அதுக்காவது நம்ம பொண்ணு படிச்சா நாளைக்கு கல்யாணத்துக்கு உதவுன்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்கள் எல்லாம் தம் பொண்ணுங்களையும் பசங்களையும் பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க. பள்ளிக்கூடம் போற என் மலைவாழ் சகோதர சகோதரிகள் இந்த உலகத்துல எப்படி வாழணும் கத்துக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ மலைவாழ் மக்கள் அரசு அதிகாரியாகவும் வெளியில நல்ல பணியில வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அரசு திட்டம் தான். இந்த மாதிரி அரசு திட்டங்கள் தான் ஏழைகளை உயர்த்தும், சமுதாயத்தை திருத்தும். எங்க அம்மா நான் பிறந்து 10 நாள் தான் இருக்கும், எங்க வீட்டுல சாப்பிட கூட வழி இல்லை. எங்க அம்மா என்ன 4 பானைக்கு நடுவில் போட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. இந்தாண்ட பூனை கிடக்கும், இந்தாண்ட நாய் கிடக்கும், நடுவில் நான் கிடப்பேன். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லை. எங்க அம்மா அன்னைக்கு வேலைக்கு ஓடி இருப்பாங்க. அன்னைக்கு உங்களுக்கு கூலி என்ன தெரியுமா? 10 சொம்பு கூழு தான். அந்த 10 சொம்பு கூட குடிச்சு தான் நாங்கள் வாழணும். அப்பெல்லாம் பகல்லையே எங்கள் வீடு குகை மாதிரி இருட்டா இருக்கும், ராத்திரியில காடு மாதிரி இருக்கும். பாம்பு வருதான்னு தெரியாது, பூரா வருதான்னு தெரியாது, என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்னை மடியில வச்சுக்கிட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஏழைமார்கள் நிம்மதியா தூங்குறாங்கன்னா அதற்கு காரணம் அரசு தந்த ஒத்தலைட் என்ற திட்டம். இந்த மாதிரி திட்டங்கள் தான் சமூகத்தை வளர்க்கும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற ஒவ்வொரு ஏழை குழந்தைக்கும் குழந்தை நல பெட்டகம், பரிசு பெட்டகம் ஒரு பெட்டகம் தராங்க. அதுல அந்த பிறந்த குழந்தைக்கு என்னென்ன அடிப்படை பொருள் தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை நாளொரு மேனியா வளர்றதுக்காக 18,000 பணத்தையும் தந்து ஒண்ணுமே இல்லாத ஏழை குழந்தை கூட ஆரோக்கியமா வளர்றதுக்கு இந்த அரசு திட்டங்கள்லாம் பாடுபடுது. இந்த மாதிரியான அரசு திட்டங்கள் தான் சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த தம்பி சொன்ன அரசு திட்டங்கள்லாம் எந்த மாதிரி தெரியுமா? எங்கடா என் ஆறுன்னு கேட்டேன்.
எங்கடா என் காடுன்னு கேட்டேன், எங்கடா என் மரங்கள்னு கேட்டேன், எங்கடா என் மலைகள்னு கேட்டேன், எங்கடா என் மொழின்னு கேட்டேன். இதையெல்லாம் வித்துத்தான் உங்களுக்கு இலவசமா அரிசி கொடுத்தோம், இதையெல்லாம் வித்துத்தான் உங்களுக்கு மாவரைக்க கிரைண்டர் கொடுத்தோம், மஞ்சள் அரைக்க மிக்ஸி கொடுத்தோம், கேம் விளையாட லேப்டாப் கொடுத்தோம், தாலிக்கு தங்கமும் கொடுத்தோம், அதை அறுக்க டாஸ்மார்க்கும் கொடுத்தோன்னு சொன்னான். இப்படி சொன்னா அடுத்த தலைமுறைக்கு என்னடா வளம் இருக்கும்னு கேட்டேன். இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறியே, நீ யாருன்னு கேட்டான். படிச்சவன்னு சொன்னேன். அட போடா பைத்தியக்காரனேன்னு சொன்னான். இப்படி பேசுறீங்களே, நீங்க யாருன்னு கேட்டேன். நாங்கத்தான் அனைத்து கட்சி அரசியல்வாதிகள்னு சொல்றாங்க சார். அரசியல்வாதிக்கு அடுத்த எலெக்ஷன் தான் முக்கியம், தேசியவாதிக்கு அடுத்த தலைமுறை தான் முக்கியம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சார், இது கூட பரவாயில்ல. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது. நீர்வள நிலவள திட்டத்துக்கு ஆலோசனை கூட்டம் போட்டாங்களாமா. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு காப்பியும் மிச்சரும் கொடுத்த செலவு 47 கோடி ரூபாயாமா. நீர்வளம் நிலவளங்கிற ஒரு திட்ட ஆலோசனை கூட்டத்துக்கே 47 கோடி ரூபானா, இத்தனை திட்டத்துக்கு எத்தனை கோடி ரூபா ஆலோசனைக்கே போச்சோ. அதை அமல்படுத்தினா தமிழ்நாடே மொத்தமா போயிருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல 1 கிலோ துவரம் பருப்போட விலை 70 ரூபாய், 1 கிலோ சர்க்கரையோட விலை 42 ரூபாய், 1 கிலோ கோதுமையோட விலை 20 ரூபாய். ஒரு ஏழையால சூப்பர் மார்க்கெட் போக முடியாது. அதுக்காக தான் அரசு ரேஷன் கடையை கொண்டு வந்துச்சு. அங்க 1 கிலோ துவரம் பருப்போட விலை 30 ரூபாய், அங்க 1 கிலோ சர்க்கரையோட விலை 13 ரூபாய் 50 காசு, கோதுமையோட விலை 7 ரூபாய் 50 காசு. இந்த ரேஷன் கடை இருக்கிறதுனால தான் இந்த ஏழைகள்லாம் இன்னைக்கு நடுத்தெருவுல வராம நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கனாக்கா, இந்த மாதிரியான அரசு திட்டங்கள் தான் சமூகத்தை உயர்த்தும். இந்த மாதிரி அரசு திட்டங்கள் தான் சமூகத்துக்கு நன்மை செய்யும். அண்ணன் சொன்னாரு நியாய விலை கடையில எல்லாத்தையும் கம்மி விலைக்கு தராங்களாம். நான் ஒத்துக்கிறேன். தோரம்பருப்பு 25 ரூபா தான், மண்ணெண்ணெய் 15 ரூபா தான், சக்கரை 13 ரூபா 50 காசு தான். ஆனா காசு கொடுத்து பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் எந்த நியாய விலை கடையிலயாவது மிச்சம் சில்லறை தரானா? வேணுமோ வேணாமோ, தீத்தூள் வாங்கிக்கணும், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சோப்பு வாங்கிக்கணும். இது நியாய விலை கடையா? அநியாய விலை கடைங்க சார். நான் 11வது படிக்கும் பொழுது கவர்மெண்ட்ல இருந்து லேப்டாப் கொடுத்தாங்க. சில பேர் அதை வச்சு படம் பார்த்தான், சில பேர் பாட்டு கேட்டான், சில பேர் அதை வித்துட்டு செல்போன் வாங்கினான். எனக்கு அது எப்படிமா பயன்பட்டுச்சு? எங்க வீட்டில் நோட்ஸ் வாங்க கூட வழி இல்லை. அதுல எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா பாஸ் ஆகலான்ற வழிமுறையெல்லாம் இருந்துச்சு. அதை படிச்சேன், 12வது முடிச்சேன், கல்லூரியில போய் சேர்ந்தேன். கல்லூரியில போய் சேர்ந்த உடனே படிப்பறிவே இல்லாத குடும்பத்திலிருந்து வந்த முதல் பட்டதாரின் அங்கீகாரத்தை கொடுத்து அரசு வேலையில முன்னுரிமை தருது. இந்த மாதிரி திட்டங்கள் தான் சமுதாயத்தை வளர்க்கும், சமுதாயத்தில் எழுச்சி பண்ணும், சமுதாயத்தை தலைமையிட சொல்லி. இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர். கைபேசி எண் 9787797808
9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.